நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நல்ல நாளில் உங்களுடைய மனக்கவலை எல்லாம் தீர்ந்து சந்தோஷம் பெருகி உடல் ஆரோக்கியம் சீர்பட்டு நிம்மதியான வாழ்விற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பாள். அதே போல நீங்க எப்பொழுதும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை புகழ் மீடியாவின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். 17/1/2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 3ஆம் தேதி ஜனவரி மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 10:30 மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 மாலை 6:30 7:30. ராகு காலம் 12 1:30. குளிகை 10:30 12. யமகண்டம் 7:30 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 4:15 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 9:53 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று காலை 9:53 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் மகம். மேஷம் ராசினியர்கள் என்று செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். செல்லும் இடங்களில் சிந்தனை வளர்த்தால் சிறப்படைவீர்கள். நீங்கள் பார்க்க நினைத்த நபர் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் என்று நிலவக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகளை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடுங்க. இன்று முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் உயரக்கூடும். புதிய தொடர்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும். என்ற எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. இறைவன் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. சிந்தனை வளர்த்தால் கண்டிப்பாக சிறப்படைவீர்கள். மேஷம் ராசினியர்கள் தன்னம்பிக்கை மட்டும் இழந்துவிட வேண்டாம். என்று பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் விடாபிடியாக சில முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி வகை சூடுவீர்கள். இந்த நாளை நீங்க ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வீர்கள். கண்டிப்பாக மேஷம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நாள் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், மன மகிழ்ச்சி ஏற்படட்டும். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். எது எப்படியோ மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். விளையாட்டு புத்தியாகவும் காணப்படுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சந்தோஷமான மனநிலையில் இன்று இருப்பீர்கள். கண்டிப்பாக இந்த பண்டிகை உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும், மகிழ்ச்சி கொடுக்கும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே என்று காலையில நீங்க எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு கண்டிப்பாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள். முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கண்டிப்பாக உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். பரணி. இந்த நாள் செல்வமிக்க நாளாக இருக்குங்க. மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். முக்கிய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். திறமையால் இன்று வெற்றி பெற முடியும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து இந்த பண்டிகையை நீங்க சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள். கிருத்திகை. குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு. மனம் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. இன்று நீங்கள் பார்க்க நினைத்த நபரால் ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடும். பண வரவு வரக்கூடும். நிம்மதியான உறக்கம் இருக்கும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைந்துவிடக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள் இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவும் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. இந்த பண்டிகை தின நாளில் புத்தாடை அணிந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள்.
சிறப்புடன் செயல்படுவீர்கள். அடுத்தவருக்கு பிடித்தமான பிள்ளையாக காணப்படுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். விஐபிகளின் சந்திப்புகள் ஏற்படக்கூடுங்க. அதேபோல் இன்று புது முயற்சியால் உங்களுக்கு லாபம் எளிதில் கிடைக்கக்கூடும். பண வரவு சீராக இருக்கக்கூடுங்க. திருமணம் உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு விட்டு கொடுத்து பேசுவது மிக நல்லது. இன்று குடும்பம் முன்னேற்றம் அடைய கண்டிப்பாக உழைப்பீர்கள். பிள்ளைகளின் நலனிலும் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்குங்க. பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்குவீர்கள். புத்தாடை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இந்த பண்டிகையை கொண்டாடுவீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும், ஏற்றங்கள் இருக்கும், நிம்மதியான உறக்கம் இருக்கும். சந்தோஷத்திற்கெல்லாம் குறைவு இருக்காது. இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். அவசரப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் அற்புதமாக புத்தாடை அணிந்து கொண்டு சந்தோஷமாக பண்டிகையை கொண்டாட முடியும். எது எப்படியோ கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். கல்வியிலும் கவனம் செலுத்துங்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு நடக்க பாருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை எப்பொழுதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். என்றும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விஷ்ணு நமஸ்காரமும் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். விஷ்ணு பகவான் வழிபாடு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசினியர்கள் அனைவருக்கும் காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நாளில் உங்களுக்கு கஷ்டங்கள் விலகி சந்தோஷம் பெருகட்டும். குடும்பத்துடன் சேர்ந்து பண்டிகையை கொண்டாடுங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று சுமூகமான உறவு நீடிக்கும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். எடுக்கும் முடிவுகளில் தெளிவு இருக்கும். இன்று திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக சாதகமாக முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பாராட்டும் புகழும் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். ரோகிணி திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். என்று புத்தாடை அணிந்து கொண்டு அற்புதமாக மகிழ்ச்சியாக இந்த நாளை நீங்க அனுபவிப்பீர்கள். மிருகசிரிஷம் சொன்ன சொல்லை இன்று காப்பாற்றி விடுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விஐபிகளின் சந்திப்புகள் இன்று கிட்டுங்க. இன்று நல்ல திட்டங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்துடன் சேர்ந்து இன்று மகிழ்ச்சியாக இந்த பண்டிகை நீங்க கொண்டாட முடியுங்க. குடும்பத்துடன் சேர்ந்து கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். அது இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் இந்த நாள் உடல்நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வரவும் செலவும் சமமாக இருக்கும். தேவைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். புதிய முயற்சிகளில் ஓரளவு வெற்றி கிட்டும். தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் ஓரளவு கையெழுத்தாக கூடும். பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு பெருமை அடைவீர்கள். இன்று பண வரவு சீராக இருக்க கொடுங்க. உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. தடைகள் ஏற்படுத்தியவர்களும் தாமாக விலகி செல்ல கொடுங்க. என்று அனைவரிடத்திலும் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கண்டிப்பாக போட்டி பொறாமைகளை விலகி செல்லுங்க. உடைய குடும்பத்துடன் இன்று நேரம் செலவழிப்பீர்கள். வியாபாரத்திற்கு பக்கபலமாக நண்பர்கள் இருப்பார்கள். உதவியாக இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவரின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டுகளை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பணி சுமை கொஞ்சம் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த இனிய நாளில் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பயணங்களையும் இன்று மேற்கொள்வீர்கள். இன்று எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடும் முன்பு கொஞ்சம் யோசித்தும் செயல்படுவது நல்லது. காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருங்கள். காதலில் குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது.
காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். இந்த பண்டிகையும் நீங்க சிறந்த முறையில் கொண்டாடப்பட வேண்டும். புத்தாடை அணிந்து கொண்டு சந்தோஷமாக காணப்படுவீர்கள். என்று எல்லா வகையிலும் நன்மையும் இருக்குங்க. மிதுனம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நாளில் உங்களுக்கு மன கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருகட்டும். உடல் ஆரோக்கியம் சீர்படட்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று உடல்நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. தொழில் வளர்ச்சி சீராக இருக்க கொடுங்க. இன்று தாமதமாக சில பணிகள் நடந்தாலும் மாலை நேரம் ஓரளவு சூடு பிடிக்கும். வராமல் நின்ற பணம் கையில் வரக்கூடும். ஓரளவு கையில் காசு பணம் புழங்கக்கூடும். புத்தாடை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இன்று கண்டிப்பாக பண்டிகையை கொண்டாடுவீர்கள். திருவாதிரை இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக இன்று செயல்படுவீர்கள். முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள். குடும்பத்துடன் இன்று சேர்ந்து பண்டிகையை கொண்டாடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. புனர்பூசம் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்துடன் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக செயல்படுங்கள். என்று பேச்சை குறைத்துக் கொண்டு கொஞ்சம் மன அமைதியுடன் இந்த பண்டிகையை கொண்டாடினால் மீண்டும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. கண்டிப்பாக வெற்றியும் ஏற்பட கொடுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள் என்று எதிலும் தீர்க்கமாக யோசித்து நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. துயரங்கள் தீர்வதற்கு இறை வழிபாட்டினை மேற்கொள்வது நல்லது. காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். சில பணிகள் தாமதமாக முடியும். பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நல்ல விதமாக முடியும். நினைத்த வேலை ஒன்று கொஞ்சம் நடக்காமல் போகலாம். இந்த விடுமுறை நாளை நீங்க அற்புதமாக கொண்டாடி மகிழுங்கள். மகிழ்ச்சியுடன் இருக்க பாருங்கள். குடும்பத்துடன் சேர்ந்து எதையும் செய்ய பாருங்கள். நமக்குள் எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் குடும்பத்தாருடன் சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்வது மிகவும் நல்லது. தொழில் நிமித்தமாக இரவு நேர பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். தொழில் கூட்டாளிகளிடம் கூடுதல் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று சாதுரியமான பேச்சால் ஆதாயம் கிடைக்கும். பணவரவும் கண்டிப்பாக கூடும். காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்கும். செல்வம் சேரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. செல்வாக்கும் ஒரு பக்கம் உயர கொடுங்க. வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுங்க. நெருக்கமானவருடன் இன்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக மிகவும் அமைந்துவிடக்கூடும். பெண்களுக்கு இன்று யோகமான நாளாக இருக்கும். பெண்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனோதைரியம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பெண்கள் திட்டமிட்டதை விட இந்த நாளை அற்புதமாக கொண்டாடுவீர்கள். காதலை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலில் நீங்க முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியுங்க. என்று மாணவர்கள் முழு முயற்சியால் முன்னேற்றம் அடைவீர்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். புத்தாடை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அற்புதமாக இந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்வீர்கள். இருந்தாலும் கொஞ்சம் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். அது போதுங்க. அதேபோல் இன்று மாணவர்கள் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். என்று எதையும் யோசித்து செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். கண்டிப்பாக கடகம் ராசினியர்கள் அனைவருக்கும் காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செல்வம் பெருக்கட்டும். உடல் ஆரோக்கியம் சீர்படட்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் கோவிலுக்கு சென்று வருவது மிக சிறப்பு. விஷ்ணு பகவான் வழிபாடு இன்று கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனதிற்குள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று எதிலும் நீங்க தைரியமாக ஈடுபடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிவீர்கள். செல்வாக்கு உயரும் நாளாக இருக்கின்றது.
மகிழ்ச்சியுடன் பொழுதை இன்று கழிக்க முடியுங்க. துயரங்கள் தீர்வதற்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு இந்த பண்டிகையை சிறப்புடன் கொண்டாடுங்கள். அது போதும். பூசம் இன்று ஆதாயம் கண்டிப்பாக வருங்க. பணவரவு ஓரளவு இருக்கக்கூடும். சாதுரியமான பேச்சால் மனமகிழும். பணவரவு சீராக கூடிவிடும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க. இன்று நெருக்கமானுடன் இணைந்து காணப்படுவீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த பண்டிகையை நீங்க மகிழ்ச்சியுடன் கண்டிப்பாக கொண்டாடுவீர்கள். ஆயில்யம் திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும். கூடுதல் விழிப்புணர்ச்சி மட்டும் வேண்டும். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குடும்பத்தாருடன் சேர்ந்து என்று எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். ஓரளவு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். சந்தோஷமாக இந்த பண்டிகையை நீங்க கொண்டாடி மகிழ்வீர்கள். சிம்மம் ராசினியர்கள் என்ற தைரியமாக செயல்பட்டு சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். எது எப்படியோ யோசித்து சில பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகள் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கும், தடைகளை ஏற்படுத்தும். கடன் சுமையை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள பாருங்கள். கடனுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் காண்பீர்கள். இன்று வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். யாரிடமும் நீங்க சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பதும் குடும்பத்தாருடன் நெருங்கி இருப்பதும் ரொம்ப நல்லது. தயவு செய்து இன்று கொஞ்சம் யோசித்து சில முடிவுகளை எடுங்கள். அவசரப்பட வேண்டாம். ஒரு பக்கம் தேவைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக மன வருத்தத்தை கொடுக்கும். பெரிய அளவுல பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டாம். எதையும் சமாளித்து திறமையால் வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மறைமுக போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகையும் இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் ஓரளவு சாதகமாக நடக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் மட்டுமே குழப்பங்கள் கொஞ்சம் வெளிப்படக்கூடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை இன்று வாங்கி மகிழ்வர்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வந்து தோன்றும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. இன்று பெண்கள் அவசரப்படாமல் உங்களுடைய பணிகளை செய்யுங்கள். வீட்டு வேலைகளை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். என்ற மன தடுமாற்றம் கண்டிப்பாக விலகுங்க. மாற்றங்கள் ஓரளவு ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று சந்தோஷமும் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். திருமண யோகத்தையும் ஏற்படுத்தும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சக நண்பர்களை நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். எது எப்படியோங்க. சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நாளில் மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செல்வ யோகம் பெருகட்டும். உடல் ஆரோக்கியம் சீர்படட்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெளிர் நீளம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் என்ற தைரியத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். முக்கிய முடிவுகளை குடும்பத்திடம் ஆலோசித்து கேட்டு செய்ய பாருங்கள். விருந்தினர் வருகை ஒரு பக்கம் இருக்கக்கூடும். தடைப்பட்ட காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பூரம் கண்டிப்பாக யோசித்து எதையும் செய்ய வேண்டியிருக்கும். எதிலும் இன்று அவசரம் மட்டும் காட்ட வேண்டாம். குடும்பத்துடன் சேர்ந்து கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த பண்டிகை தின நாளை நீங்க சந்தோஷமாக கொண்டாட வேண்டுங்க. முடிஞ்சளவு ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதிக நேரம் வெயிலில் சுற்றித் திரிய வேண்டாம். வீண் அலட்சியம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதிகளும் கொடுக்க வேண்டாம். உத்திரம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. குடும்பத்தில் மட்டும் வீண் விவாதங்கள் தோன்றும். சில காரியங்கள் நடக்கவில்லை என்று வருத்தப்படுவீர்கள். எது எப்படியோங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு இந்த புத்தாண்டை நீங்க சிறப்புடன் கொண்டாட வேண்டும். மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். கன்னி ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் நல்ல விஷயங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும். உடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றலாமா என்ற எண்ணம் மேலோங்கக்கூடும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி கொஞ்சம் யோசித்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கன்னி ராசினியர்களுக்கு எதிர்காலம் குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும். குடும்பத்துடன் நேரம் செலவழிப்பீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடும் என்று அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள்.
சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். ஏற்றங்கள் மிகுந்த நாளாக இருக்குங்க. புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கிவிடும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் வரக்கூடுங்க. கையில் காசு பணமும் புழங்கக்கூடும். பெண்களுக்கு இன்று யோகமான நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். யோசித்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். இந்த புதிய பண்டிகையை அற்புதமாக கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள்ல பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெறலாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு மட்டும் இருக்கட்டும். என்று மாணவர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்த வேண்டும். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. மற்றவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாள் உற்சாகமாக எதிலும் உங்களால் ஈடுபட முடியுங்க. அவசரங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுடைய மன கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருகட்டும். உடல் ஆரோக்கியம் சீர்படட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். கண்டிப்பாக காரியங்களில் ஏற்பட்ட தடை விலகி செல்லுங்க. அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என் குடும்பத்தாருடன் சேர்ந்து இந்த பண்டிகை தின நாளில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அஸ்தம் சுய தொழில் லாபம் கிடைக்கும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கும். அடுத்தவர் செய்யக்கூடிய பணிகளில் கவனம் இருக்கட்டும். சாமர்த்தியமாக எதையும் பேசி கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியுங்க. ஆசைகள் கனவுகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தும். சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இறை வழிபாட்டினை மேற்கொள்வது நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். துணிச்சலுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. என்று சாமர்த்தியமான பேச்சால் எதிலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. துலாம் ராசினியர்கள் என்று பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளும் நாளாக இருக்கும். அனைவரும் பாராட்டும்படி இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். விட்டு போன உறவுகள் மீண்டும் வந்து சேரக்கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. புதிய சொத்துக்களால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடும். என்று உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகம் மூலம் உங்களுக்கு வாகனம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. என்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். குடும்ப நலனுக்காக பாடுபடுவீர்கள். கொஞ்சம் ஓய்வாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் நடக்குங்க. யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். குடும்பத்தாருடன் சேர்ந்து கோவில் குளங்களுக்கு சென்று வர கொடுங்க. பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை துலாம் ராசினியர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். காதல் பிரச்சனையை கொடுக்காது பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுவது நல்லது. உற்சாக மிகுதியால் காணப்படுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனோதானமாக செயல்பட வேண்டாம். என்று முக்கிய முடிவுகளை பெற்றோரிடம் கலந்து ஆலோசித்து எடுப்பது மிக நல்லது. இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாடுங்கள். துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மன கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருகட்டும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம்
சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. கடுமையான சூழல் நிலவினாலும் மாற்றங்கள் இருக்க கொடுங்க. குடும்பத்தாருடன் சேர்ந்து இன்று பொழுதை கழிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்னல்கள் தேர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இந்த பண்டிகை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சுவாதி. அடுத்தவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். அடுத்தவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கை என்று அமைத்துக் கொள்வீர்கள். உடைய பொருளாதாரம் என்று சீராக உயருங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். விசாகம். குடும்பத்துடன் சேர்ந்து சுற்றுலாக்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியும். மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையால் இன்று வெற்றி பெறுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். புது புது விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திறமையால் வெற்றி பெறும் நாளாக இருக்கும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று செல்வமிக்க நபராக காணப்படுவீர்கள். கையில் ஓரளவு பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். அதைவிட தெய்வீக சிந்தனையும் என்று மேலோங்க கொடுங்க. தனவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். திடீர் பயணத்தால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் வழியில் சுபகாரியம் முடிவாக கூடும். என்ற உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள். போட்டிகள் மறைந்துவிடக்கூடும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க. குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகளும் நீங்கிவிடுங்க. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள். இன்னல்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி இன்று கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். முகப்பொலிவு கூடிவிடும். அழகு கூடிவிடும். ரகசியங்களை பாதுகாப்பதில் வல்லவராக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நாளாக இருக்கும். பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவு இருக்குங்க. முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று புதிய ஆடை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இந்த பண்டிகை தினத்தை அற்புதமாக கொண்டாடுவீர்கள். புத்துணர்ச்சியுடன் இன்று காணப்படுவீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் பெரிய பிரச்சனை கொடுக்காதுங்க. சந்தோஷத்தை ஏற்படுத்தும். காதல் கண்டிப்பாக முன்னேற்றத்தை நோக்கி செல்லுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க கொடுங்க. பெற்றோர் சொல்படியும் கேட்டு நடப்பீர்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக மன கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருகட்டும். உடல் ஆரோக்கியம் சீர்படட்டும். முக்கியமான பணிகளை மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்புங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். திடீர் பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்க கொடுங்க. குடும்பத்துடன் சேர்ந்து சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கும். கண்டிப்பாக செலவை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த பண்டிகை நீங்க சந்தோஷமாக கொண்டாடுங்கள். அனுஷம். திறமையால் வெற்றி பெறுவீர்கள். கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சுற்றுலாக்கள் செல்வதற்கான யோகம் இருக்கின்றது. குடும்பத்துடன் சேர்ந்து கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்ப்புகள் மறைந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியும் இருக்க கொடுங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மிக மகிழ்ச்சி ஏற்படுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியுங்க. கேட்டை. நல்ல எண்ணங்களுக்கு நல்லது நடக்கும். அதுபோல் உங்க நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடந்தேறக்கூடும். தெய்வீக சிந்தனை மேலோங்க கூட்டும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. சுபகாரியம் முடிவாக கூடும். போட்டிகள் மறைந்துவிடக் கூடும். பொறாமைகள் விலகி செல்லக்கூடும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாக கூடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் நேற்றைய பிரச்சனைக்கு கண்டிப்பாக இன்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நல்ல முடிவு எல்லாவற்றும் இன்று கிடைக்கக்கூடும். நல்ல நண்பர்கள் இன்று சேர்க்கை ஏற்படக்கூடும். வெளி வட்டாரத்தில் தொடர்புகள் விரிவடையக்கூடும். விட்டு போன உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும்.
கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து விடக்கூடும். பணவரவு சீராக இருக்கக்கூடுங்க. மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. திறமையாக செயல்பட்டு இன்று காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டு மழையில் இன்று நினைவீர்கள். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக எதிலும் இருப்பது நல்லது. நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்படக்கூடுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக தயவு செய்து இருந்து விட வேண்டாம். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள், அது ரொம்ப முக்கியம். இந்த பண்டிகை நீங்க அற்புதமாக கொண்டாட முடியும். மகிழ்ச்சியுடன் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று கண்டிப்பாக வெற்றி மீது வெற்றி பெறக்கூடும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்குவீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு குடும்பத்தை நிர்வகிப்பீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து சுற்றுலாக்களும் சென்று பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் போன்ற விஷயங்கள் பெரிய பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். சந்தோஷத்தை ஏற்படுத்தும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். திறமையாலும் இன்று வெற்றி பெறுவீர்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். இந்த பண்டிகை தினத்தை நீங்க சந்தோஷமாக கொண்டாடுங்கள். தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு மேலோங்கட்டும், காரியங்கள் வெற்றியடையட்டும், உடல் ஆரோக்கியம் சீர்படட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்ற மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். குடும்ப தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நேற்றைய பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கட்டுவீர்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். போராட்டம் இறைவன் அருள் அற்புதமாக இருக்குங்க. காரியங்கள் ஓரளவு அற்புதமாக நடக்கும். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இந்த பண்டிகை உங்களுக்கு சிறந்த பண்டிகையாக அமைந்துவிடக் கூடுங்க. கையில் காசு பணம் புழங்கக்கூடும். பிடித்தமான பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். உத்திராடம் விட்டு போன உறவுகள் மீண்டும் வரக்கூடும். கையில் ஓரளவு இருப்பு இருக்க கூடுங்க. பிடித்தமான பொருட்களை இன்று வாங்கிக் கொள்வீர்கள். திறமையால் இன்று வெற்றி பெறுவீர்கள். புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். சின்ன விஷயத்திற்கு கூட கொஞ்சம் கோபம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக செயல்படுங்கள். மன அமைதியுடன் இந்த பண்டிகை நீங்க கொண்டாடி மகிழ்வது நல்லது. மகரம் ராசினியர்கள் என்ற விரயங்களை எல்லாம் சுப விரயமாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்க கூடுங்க. திட்டமிட்டு பயணம் ஒன்றில் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோவில் வழிபாடு கண்டிப்பாக குதூகலத்தை கொடுக்கும். என்ற புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க முடியும். வீண் அலைச்சல் மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நினைத்ததுபடி எல்லாம் சிறப்பாக நடக்க கூடுங்க. மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியுங்க. மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இந்த பண்டிகை நீங்க மன அமைதியுடனும் பொறுமையுடனும் சிறப்புடனும் குடும்பத்துடனும் கொண்டாடி மகிழ வேண்டும். வியாபாரம் விரிவாக்கம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் செல்லக்கூடுங்க. கடினமான சூழல் நினைவினாலும் மாலை நேரம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். இடையூறுகள் சிலர் ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக வெற்றியும் பெற முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகி ஓரளவு செலவுகளை ஈடுகட்டுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் கொஞ்சம் இருக்கும். விடுமுறையாக இருப்பவர்கள் கொஞ்சம் ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படும். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. என்று பெண்கள் எதிலும் அவசரப்படாமல் இருக்க வேண்டும். காரியங்களை சிந்தித்து செயல்பட வேண்டும். கண்டிப்பாக குடும்ப முன்னேற்றத்திற்காக முக்கிய முடிவுகளையும் எடுக்க முடியும். இந்த பண்டிகை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்துடன் சேர்ந்து வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக சிந்தியுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுவது மிக நல்லது. என்று மாணவர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் இன்று உற்சாகத்திற்கு குறைவு இருக்காதுங்க. சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பண்டிகையை நீங்க சந்தோஷமாக கொண்டாடுங்கள். மகரம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் உழவர் தின நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லைங்க, என்று உங்களுடைய கடினமான சூழல் எல்லாம் விலகி மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முன்னேற்றமான வாழ்க்கை அமையக்கூடும். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் சீர்பட்டு இறைவன் அருளும் பரிபூரமாக கிடைக்கட்டும். இந்த பண்டிகை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தட்டும்.
இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில நீங்க எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்ற மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்பட கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். புது புது விஷயங்கள் மனதிற்குள் தோன்ற கொடுங்க. எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். இந்த பண்டிகை நீங்க அற்புதமாக கொண்டாடி மகிழ்வீர்கள். மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. திறமையால் இன்று வெற்றி பெற முடியுங்க. எதிலும் அவசர நிலையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். எந்த ஒரு வேலையிலும் நீங்க அலட்சியமும் தயவு செய்து காட்ட வேண்டாம். இந்த பண்டிகை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான பண்டிகையாக கண்டிப்பாக அமைந்துவிட கொடுங்க. திருவோணம் எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று விடை கிடைத்து விடக் கொடுங்க. பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள், அது போதும். குடும்பத்துடன் சேர்ந்து கோவில் குளங்களுக்கும் சென்று வர பாருங்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அவிட்டம் நல்ல விஷயங்களை எல்லாம் பேசுவீர்கள். நல்ல எண்ணங்களையும் வளர்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் நேரம் செலவழிப்பீர்கள். இந்த பண்டிகையை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். புத்தாடை அணிந்து கொண்டு சிறப்புடன் செயல்பட முடியும். அடுத்தவருக்கு பிடித்தமான நபராக என்று நீங்க இருக்க கூடுங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடும். மாறுபட்ட சிந்தனையால் என்று மாற்றங்களை நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பம் கும்பம் ராசினியர்கள் இந்த அதிரடியான சில திட்டங்களை தீட்டி வெற்றி வாகை சூடும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வளர்ச்சியும் இன்று மேலும் கொடுங்க. தொகை எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக வரக்கூடும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். இன்று எல்லாவற்றையும் சுமூகமாக செய்து முடிப்பீர்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். திடீர் கோபங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. நிதானமாக பணிகளில் ஈடுபடுவது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது மிக நல்லது. தெளிவான சிந்தனை இன்று தோன்றும். எடுத்த காரியத்தை அபாரமாக செய்து முடிக்க முடியும். இன்று முன் பின் தெரியாத நபரிடம் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சில பணிகள் உங்களுக்கு வெகுவாக நடைபெற கொடுங்க. பார்த்து பக்குவமாக எதிலும் பேசுங்கள். எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. இந்த பண்டிகை நீங்க அபாரமாக கொண்டாட முடியும். மனம் என்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். ஒரு சில பணியின் காரணமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதுவும் உங்களுக்கு செலவாக அமைந்துவிடக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லோரிடமும் பார்த்து கவனமாக பேசுங்கள். இன்று பெண்கள் கண்டிப்பாக நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பெண்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. இந்த பண்டிகையில் நீங்க ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட முடியுங்க. காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருங்கள். கண்டிப்பாக குழப்பம் அடைய வேண்டாம். முடிவுகள் மட்டும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். குடும்பத்திடம் கலந்து பேசி எதையும் செய்வது நல்லது. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். இந்த பண்டிகையை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியுங்க. கண்டிப்பாக பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. கும்பம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் உழவர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகட்டும், செல்வம் கூடட்டும், உடல் ஆரோக்கியம் சீர்படட்டும், மன கவலை இல்லாமல் நிம்மதியுடன் வாழுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று மன சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சியும் இன்று மேலோங்கக்கூடும். இந்த பண்டிகை நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். சதயம் ஒரு சில பணியின் காரணமாக
வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக கொடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இந்த பண்டிகை நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழக்கூடும். போராட்டாத்தி உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்பவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். காரணம் இல்லாமல் சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக நடக்கும். முடிஞ்சவரை முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி என்று மேலும் கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக கொடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. நல்ல வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். இந்த பண்டிகை நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் என்று புது புது விஷயங்களில் நாட்டம் செல்லக்கூடும். முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உடன்பிறப்புகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. கேட்ட உதவிகளை செய்வதற்கு கண்டிப்பாக முன் வருவீர்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக விரிவடையும். திடீர் கோபங்கள் மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் உங்களால் சமாளிக்க முடியுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை என்று தோன்றும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்து செய்வது மிக நல்லது. எடுத்தோம் கவுத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். முன்னேற்றமான வாழ்க்கை என்று அமைத்துக் கொள்ள முடியும். முடிவுகளை தெளிவாக நீங்க எடுக்க முடியும். வழக்கம் போல உங்களுடைய பணிகள் மிக சிறப்பாகவே நடக்க கொடுங்க. இன்று பெண்களுக்கு மிகவும் யோகமான நாளாக இருக்கும். இந்த நாள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். அற்புதமாக இந்த பண்டிகையை நீங்க கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் நல்லது கெட்டதுகளை புரிந்து கொள்ளுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். இல்லையேல் பொறுமையாக எடுங்கள். எல்லாம் சிறப்பாக நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். விடுமுறை விட்டாலும் உடைய பணிகளை நீங்க செய்ய வேண்டும். இந்த பண்டிகையை நீங்க சந்தோஷமாகவே கொண்டாடுவீர்கள். இருந்தாலும் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். அதுவும் ரொம்ப முக்கியம். சக மாணவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. மேனம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நல்ல நாளில் உங்களுடைய மன கஷ்டங்கள் தீர்ந்து மகிழ்ச்சி பெருகட்டும். செல்வம் பெருகட்டும். உடல் ஆரோக்கியம் சீர்படட்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உடன்பிறப்புகள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். நிதானமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. புத்தி சாதுரியத்தால் இன்று கண்டிப்பாக எதையும் சமாளிக்க முடியும். தெளிவான சிந்தனை இருக்குங்க. இந்த பண்டிகை நாள் உங்களுக்கு பெரிய அளவுல கஷ்டங்களை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்துடன் சேர்ந்து வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். உத்திரட்டாத்தி தயவு செய்து திடீர் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். காரியங்கள் உங்களுக்கு வழக்கம் போல் நடைபெறக்கூடும். ஓரளவு ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்க கேட்ட உதவிகளை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுக்க முடியுங்க. குடும்பத்தாருடன் இணைந்து இந்த மகிழ்ச்சியாக இந்த பண்டிகை தின நாளை கொண்டாட முடியுங்க. ரேவதி முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி அடிப்பீர்கள். முன்னேற்றமும் அடைவீர்கள். புது புது விஷயங்கள் மனதிற்குள் தோன்றும். திடீர் கோபங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று எதில் ஈடுபட்டாலும் வெற்றி இருக்குங்க. ஓரளவு ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட கொடுங்க. வருமானம் உங்களை தேடி வர கொடுங்க. இந்த பண்டிகை உங்களுக்கு கலகலப்புடனும் மகிழ்ச்சியுடனும் கண்டிப்பாக செல்லும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.